சார் குழந்தை தப்பிச்சிருச்சு சார். டேய் முட்டா பசங்களா, என்னடா நடந்துச்சு? எப்படிடா கோட்டை விட்டு தொலைஞ்சிங்க? சார் குழந்தைய நாங்கள் பத்திரமா தான் சார் அடைச்சி வச்சிருந்தோம். ஆனால் அது எப்படியோ எங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிடுச்சு சார். அது எப்படா நீங்க எல்லாரும் இருக்கும்போது குழந்தை தப்பிச்சு போவா? நீங்க கோட்டை விட்டு குழந்தை மேல பழிய போடுறீங்களா? சரி, அவ போயிட்டானா அப்படியே விட்டுருவீங்களா? போய் தேட வேண்டியதானே? சார் நாங்கள் குழந்தைய தேடி தான் சார் போனோம். ஆனால் என்னடா ஆனா ஈனான்னு இழுக்கிற? சொல்லித்தல. நாங்கள் குழந்தைய தேடிட்டு இருக்கும்போது உங்கள் மாப்பிள்ளை செழியனும் அவர் கூட ஹைட்டாக ஒரு பையனும் பொண்ணும் குழந்தைய தேடிட்டு வந்தாங்க. அப்போது அவங்க எங்களை கண்டுபிடிச்சி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டோம் சார். உதவாக்கறீங்களா? உங்களை வச்சுக்கிட்டு டேய், நீங்களாம் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனுங்க. இங்க பாருங்கடா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தை மட்டும் அவங்க கையில கிடைக்கவே கூடாது. எப்படியோ தேடி கண்டுபிடிங்கடா. இல்லன்னா உங்களை சும்மா விட மாட்டேன், பாத்துக்குங்க. செக் வெயிட் ஆஃப் பண்ண. தப்பிச்சு ஓடுறியா நீ? உன்னை என்ன பண்றேன் பாரு. பாவை, பாவை குட்டி, பாவை, ஐலிமா, ஐலிமா, அங்க பாரு. பாவை ஷூமா? சிவா, பாவை ஷூடா? இது பாவையோட ஷூ தான் அண்ணே. சிவா, அம்மா ஷூ இங்க இருக்குன்னா அப்ப பாவை இங்க தானே பக்கத்துல இருக்கணும். பாவை குட்டி, பாவை, 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 அப்பா வந்திருக்கமா? பாவை, 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 பாவை. சிவா, ஐலிமா, பாவை இங்க இல்லம்மா. ஆனா அவ ஷூ மட்டும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா திரும்ப பாவையை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா? சச்ச, அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு. அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் சொன்ன மாதிரி பாவை சேஃப்டிக்காக வேற எங்கேயாவது போய் உட்காந்துருப்பா. அப்போ ஷூ மட்டும் எதுக்கு இங்க கிடக்கணும்? அவ ஏன் ஷூவை இங்க போட்டுட்டு போயிருக்கணும்? ஏன் சிவா, ஒருவேளை நமக்கு ரூட் சொல்றதுக்காக பாவை இங்க போட்டுட்டு போயிருப்பாளோ? மாமா, கடவுளே, ஏன் என் குழந்தைக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? பாவம் அவளுக்கு எதுவுமே தெரியாது. என்ன எப்படி வேணாலும் சோதி, நான் தாங்கிக்கிறேன். ஆனா என் பொண்ணு வாங்க போய் தேடலாம். வாங்க வாங்க மாமா. பாவை, நீ என்ன நம்புறல்ல? அப்பா தப்பு செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? அது போதும். சொல்றா, குழந்தை கடத்தல் யாரா சொன்னது? ஷூ போடு பாவை. இந்த சொல்றா. ஏய் ஏய், சொல்றா. சொல்லுங்க. சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார், வலிக்குது சார், விட்டுருங்க சார், சொல்லிடுறேன் சார். சார், குழந்தைய கடத்த சொன்னது அந்த காளியப்பன் சார் தான். அவர் தான் எங்களுக்கு பணமும் கொடுத்து குழந்தைய கடத்தி வைக்க சொன்னாரு. அவர் சொல்றப்ப விட்டா போதும்னு சொன்னாரு. அதுக்கே இவரோட பைக்கை மெக்கானிக் ஷெட்ல இருந்து எடுத்துட்டு போனீங்க. ஸ்கூல்ல வேற ஏன் இவரோட பேரை சொல்லி குழந்தைய கூட்டிட்டு போனீங்க? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். அப்படி செய்ய சொன்னது காளியப்பன் சார் தான். மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்லல, அவன் தான் வேணும்னே என்னையும் இந்த அணியும் பிரிக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துருப்பான்னு. அவனை சும்மா விட போறதில்ல. அண்ணே வேண்டாண்ணே,
நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்ல அண்ணி உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பாத்துக்கலாம். ஆமா மாமா, எனக்கும் அந்த ஆளை நினைச்ச கோவம் தான் வருது. ஆனா அந்த ஆளை அப்புறமா பாத்துக்கலாம். முன்னாடி இதை யார் தான் செய்யறாங்கன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இருந்தீங்க. இப்ப நாங்களும் உங்க கூட இருக்கோம்ல, பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க போட்டிருக்கிற யூனிஃபார்முக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். விடு ஐலி, போக போக அவரே மாறிடுவாரு. என்ன சார், கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார், நான் மாத்திக்கிறேன். வரேன். சரி, வீட்ல இந்திரா பாவையை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. மாமா அப்போ நீங்க ஐலிமா, இதுக்கப்புறம் நாங்க வர்றது நல்லா இருக்காது. நீங்க போங்க. ஐய, அப்படிலாம் போனா மொத்தமா கெட்டு போயிரும். இங்க பாருங்க, அக்காவை சமாளிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீங்க வாங்க போலாம். ஏய் சிவா, அட வாங்கண்ணே, வாங்க. அட, வாங்க மாம்ஸ், பாத்துக்கலாம் வாங்க. ஒன்னு இவர் கூட்டிட்டு போகலையா? அப்ப ஸ்கூல்ல உன்னை தேடினப்போ இவர் தான் வந்து உன்னை கூட்டிட்டு போனதா சொன்னாங்களே, அப்ப அது பொய்யா? ஆமா அண்ணி, வேற யாரோ ஒருத்தன் தான் அண்ணனோட பேரை சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். நாங்க ஸ்கூல்ல விசாரிச்சப்போ அவன் ஹெல்மெட் போட்டிருந்ததா சொன்னாங்க. அதனாலதான் பாவையும் நம்பி அவன் கூட போயிருக்கான். இதுல ப்ராப்ளமே என்னன்னா, வந்தவன் மாமாவோட பைக் எடுத்துட்டு வந்திருக்கான். அதனாலதான் ஸ்கூல்ல அத செலியன் மாமான்னு நம்பி பாவை அவர் கூட அனுப்பி வச்சிருக்காங்க. மாமா அவரோட பைக்கை மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்காரு. அதை எடுத்துட்டு போய் தான் அவனுக்கு இப்படி செஞ்சிருக்கானுங்க. எப்படியோ அவனுங்களை கண்டுபிடிச்சி பாவையும் காப்பாத்தியாச்சு. ஏன் அவன் அப்படி செஞ்சான்னு நீங்க கேட்டீங்களா? அவங்கள விசாரிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போயிட்டாங்க அண்ணி. நாங்க பாவைய கூட்டிட்டு வந்துட்டோம். இதையெல்லாம் நான் நம்பணும். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க இவரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்றீங்க. இந்திரா, ஒரு தடவை நடந்த சம்பவத்தை வச்சு நீ என்னை இன்னும் தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. அன்னைக்கும் சரி, இப்பவும் சரி, என்ன அறிஞ்சு தப்பு நடக்கல. ஆனா பழி மட்டும் என் மேல விழுந்துருச்சு. ஒரு தடவையாவது என் பக்கத்துல இருந்து யோசி இந்திரா. அதை விட்டுட்டு என் மேல கோவப்பட காரணம் மட்டும் தேடாத.